கோலம் புக்கு பார்க்குறீங்களா? பேஜ் 4 இன்றைக்கி. பேஜ் 3 நேற்று ஒரு துக்கத்துக்கு போயிட்டோம், அதனால் போட முடியல. இன்றைக்கி பேஜ் 4 நேற்றே போட்டிருப்பேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது தாமரைப்பூ போடுறத பார்த்துருக்கீங்க. புள்ளி எல்லாமே போட்டுடலாம், அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களோட நாலேஜையும் வளர்த்துக்கலாம். நீங்களும் இன்னும் கொஞ்சம் கற்பனை வளத்தில் எப்படி வேணால் போட்டுக்கலாம். போடுறேன் பாருங்கள். பேஜ் 4 கோலம் புக். பேஜ் கோலம் போடலாமா? பேஜ் 4. புள்ளி வச்சுக்கணும் அப்படின்னா எதல் வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக இருந்தால் பார்க்கலாம். ரூமில் தான் போட்டுட்ருக்கேன். கலக்கம் தள்ளிடுவேன். ஆனால் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். எல்லா கலரும் சேர்ந்துருக்கா, அதனால கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. கோலம் புக்கு இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்காக காசு கொடுத்து வாங்குகிறோம். இது சும்மா தானே நான் போடுறேன். இதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்று ஒரு ஃபோல்டர் வச்சு உங்களுக்கு யாரையாவது விட்டு தெரியலன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களதுலேயே வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ஒரு ஒரு பேஜாக என்னோடதுலேயே பார்த்துக்கோங்க. ஃபோல்டர் பண்ண தெரியாதவங்க, பண்ண தெரிஞ்சவங்க பார்த்துக்கலாம். சின்ன சின்ன பூக்கோளம் உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், புள்ளி வச்சும் போடலாம். புள்ளி வச்சு போட்டுக்காங்க. போட்டுட்டு இப்படி போட்டு விட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக. இதெல்லாம் சாதாரண குளம் தான். பிகினர்ஸ் இருக்காங்க, புளி வச்சு போடுறதுக்காக போடுறேன். அந்த இதெல்லாம் கூட புளி வச்சு போடலாம். ஓடிட்டு வெப்பத்தில் இருக்கே முடியல. வெயில் பார்த்தீங்களா, கொளுத்தி எடுக்குது. நாளை ஆயிடுச்சு. 3 கோலம் போட்டு கலர் கொடுக்கவே எனக்கு 4 ஆயிட்டு. ஓகே, பாருங்கள், இந்த பேஜில் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, பை பை.